உலகின் மிகப்பெரிய கடற்படையை எதிர்கொள்ளும் ஒரு சிறிய பிராந்திய சக்தி எப்படி சமாளிக்கும்? அமெரிக்காவின் பிரம்மாண்டமான விமான வாகனங்கள், அதிநவீன அழிப்பான் கப்பல்களை எதிர்த்து ஈரான் நேரடியாக மோதாது. அதற்கு பதிலாக அசிமெட்ரிக் போர், அதாவது சம அளவில்லாத போர் உத்திகளை பயன்படுத்துகிறது. உதாரணமாக பாருங்கள், 2 சாதாரண சரக்கு கப்பல்கள் ஒரு விமான வாகனத்துக்கு அருகில் செல்கின்றன. எல்லாம் நார்மலாக தெரியும். ஆனால் ஒரு பட்டனை அழுத்தினால் போதும், கண்டெய்னர் கதவு திறந்து உள்ளிருந்து ஏவுகணை வெளியே வரும். இவை ஈரான் தயாரித்த சொந்த ஆன்டி ஷிப் மிசைல்கள். இவை கனமான அடி கொடுக்கும் திறன் கொண்டவை. உடனடியாக அதை தொடர்ந்து குறைந்த உயரத்தில் பறக்கும் ட்ரோன் கூட்டம், வேகமான தாக்குதல் படைகள் சரக்கு கப்பல்களிலிருந்து வெளியேறும். மறக்கக்கூடாது, சிறிய மிட்ஜெட் சப்மரைன்கள். இவை ஒரே நேரத்தில் டார்பீடோக்களை விரைவாக ஏவும். கேரியர் ஸ்ட்ரைக் குழுவின் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி சென்று கூட 10% தாக்குதல் வெற்றி பெறலாம். கேரியரை மூழ்கடிக்க முடியாவிட்டாலும் போதுமான சேதம் ஏற்படுத்தி அமெரிக்கா அந்த நீர்ப்பரப்பில் செயல்பட முடியாத அளவுக்கு ஆபத்தானதாக மாற்றிவிடும். இப்போது ஈரான் பயன்படுத்த வாய்ப்புள்ள 4 முக்கிய உத்திகளை பார்ப்போம். உத்தி 1, ஸ்வாம் தாக்குதல். இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் காப்ஸ் நேவி நூற்றுக்கணக்கான சிறிய வேகமான தாக்குதல் படைகளை இயக்குகிறது. இவை ஹெவி மெஷின் கன்கள், ராக்கெட்டுகள், ஆன்டி ஷிப் மிசைல்களால் ஆயுதமேந்தியவை. உத்தி எளிமையானது, ஆனால் கொடியது. ஒரு அமெரிக்க அழிப்பான் கப்பலை ஒன்றுக்கு ஒன்று எதிர்கொள்ள முடியாது. அதனால் டஜன் கணக்கான சிறிய படகுகளை எல்லா திசைகளிலிருந்தும் ஒரே நேரத்தில் அனுப்பும். அமெரிக்க கப்பலின் ஃபாலிங்ஸ் CIWS போன்ற பாதுகாப்பு அமைப்புகளை ஓவர்லோட் செய்து ட்ராக் செய்ய முடியாத அளவு இலக்குகளை உருவாக்கிவிடும். உத்தி 2, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மைனிங். அடுத்தது அமைதியான கொலையாளி. ஹார்மோஸ் ஜலசந்தியை மைன்கள் கொண்டு மூடுதல். இது உலகின் மிக முக்கியமான எண்ணெய் சோக் பாயிண்ட். ஈரானிடம் ஆயிரக்கணக்கான நேவல் மைன்கள் உள்ளன. அதில் ஸ்மார்ட் மைன்களும் உண்டு. எதிரி கப்பல்களின் ஒலி சிக்னேச்சர்களை கேட்டு அடையாளம் காணும். மோதல் நேரத்தில் சப்மரைன்கள், சிறிய படகுகள் அல்லது மாறுவேடத்தில் உள்ள சிவிலியன் கப்பல்கள் மூலம் ஷிப்பிங் லேன்களில் மைன்களை போடும். இதன் நோக்கம் வெறும் இராணுவம் மட்டுமல்ல, பொருளாதாரம். அமெரிக்க கடற்படை பாதுகாப்பாக செல்ல முடியாமல் போகும். உலக எண்ணெய் விலை உடனடியாக உயரும். அமெரிக்காவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் பெரும் பொருளாதார அதிர்ச்சி. உத்தி 3, கில் ஜோன், கடற்கரை மிசைல் பேட்டரிகள். மூன்றாவது, புவியியல் நன்மை. ஈரானின் கடற்கரை மலைப்பாங்கானது, கரடுமுரடானது. மொபைல் மிசைல் லான்ச்சர்களுக்கு சிறந்த மறைவிடம். ரெஜிம் ஷூட் அண்ட் ஸ்கூட் உத்தியை பயன்படுத்துகிறது. ட்ரக் மவுண்டட் க்ரூகள், பாலிஸ்டிக் மிசைல்கள். மிசைலை சுட்டுவிட்டு உடனடியாக புதிய இடத்துக்கு நகர்ந்துவிடும். அமெரிக்கா பதிலடி கொடுக்க முடியாது. இதனால் கல்ஃப் முழுவதும் கில் ஜோன் ஆகிவிடும். அமெரிக்க கப்பல்கள் நிலத்திலிருந்து தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும். மறைவிடமில்லை. உத்தி 4, ஆம்புஷ் அச்சுறுத்தல், மிட்ஜெட் சப்மரைன்கள். பெர்ஷியன் கல்ஃப் ஆழம் குறைவானது. அமெரிக்க அணு சப்மரைன்கள் செயல்பட கடினம். ஆனால் ஈரானின் டீசல் எலக்ட்ரிக் கடிர் கிளாஸ் மினி சப்மரைன்களுக்கு சரியான இடம். இவை கடலின் அடியில் அமைதியாக உட்கார்ந்து இலக்கு மேலே செல்லும் வரை காத்திருந்து டார்பீடோக்களை ஏவும். சர்ப்ரைஸ் ஆம்புஷ் சுத்தி. சோனார் மூலம் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். இவை கேரியர்கள், அழிப்பான் கப்பல்கள் போன்ற உயர் மதிப்பு இலக்குகளை சேதப்படுத்தும். கடிர் கிளாஸ் சப்மரைன்கள் பெர்ஷியன் கல்ஃப் போன்ற முக்கிய இடங்களில் அமைதியாக காத்திருந்து கனமான டார்பீடோக்கள் மூலம் ஹல் மற்றும் ப்ரொபல்ஷன் சிஸ்டங்களை தாக்கும். வெற்றிகரமான டார்பீடோ தாக்குதல் விமான வாகனத்தின் ஃப்ளைட் டெக் செயல்பாட்டை நிறுத்திவிடும். அமெரிக்காவின் விமான சக்தி பிராந்தியத்தில் பெரிதும் குறையும். மேலும் இவை கடல் போக்குவரத்து பாதைகளில் அண்டர் வாட்டர் மைன்களை போடும். அமெரிக்க கப்பல்களை முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஆம்புஷ் ஜோன்களுக்கு தள்ளிவிடும். பின்னர் ஈரானின் மிசைல் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் தொடரும். இப்படித்தான் சிறிய சக்தி உலகின் மிகப்பெரிய கடற்படையை சவால் செய்ய முயல்கிறது. இது போர் உத்தி மட்டுமல்ல, தடுப்பு மற்றும் பொருளாதார அழுத்தத்தின் கலவை.